தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி தொடர ஒன்றிய அரசே காரணம் என்றும் அது குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். தங்களுக்கு வேண்டியவரை டிஜிபியாக்க ஒன்றிய அரசு நினைப்பதாகவும் மாநில அரசின் விருப்பப்படிதான் டிஜிபி நியமிக்கப்படுவது வழக்கம், எனவே மாநில உரிமையை விட்டுத்தர முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஜங்கர் சிவாலு அவர்கள் டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலில் இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்தில் தாங்கள் விரும்பிய டிஜிபியைத்தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களையெல்லாம் மறுக்கிறார்கள். எனவே தான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கேற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது அனுமதிக்கப்படுவது வழக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.